நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய் வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை ஸ்ரீதிவ்யாவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சிறி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நடிகை ஸ்ரீதிவ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பையன் வேணும்னு கேட்டால் எல்லாருமே அரவிந்த் சுவாமி மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் அவர் இருக்காரு. இப்போ அவர் கூட சேர்ந்து தான் ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் கிட்ட கேட்கும் போது ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்ட காலம் மாறி இப்போ ஸ்ரீதிவ்யா மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்குற காலம் மாறி போச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ஸ்வீட்டாக ரொம்ப ஹோம்லி லுக்கோட அவங்களுடைய படங்களாக இருக்கட்டும், ரியல் லைஃப்பில் அவங்க பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருந்த இவங்க சடனாக நடுவில் காணாமல் போயிட்டாங்க. இங்கே தான் போனாங்க ஸ்ரீதிவ்யா அப்படின்னு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது அவங்க ஒரு செம்மையான கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். மெய்யழகன் படம் மூலிமா இந்த படத்தில் அவங்க ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு அட நம்ம செல்லக்குட்டி திரும்ப கிடைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஏன்னா அதை பற்றி ஸ்டேஜில் அவங்க பேசும்போது அவங்க ஒரு பாடலை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போது நான் 1 hour அதை பார்த்துட்டு மெய் மறந்து எங்கள் அம்மாவை நினச்சி நான் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு ரொம்பவே வந்தது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இத்தனை வருஷமாக காணாமல் போயிட்டீங்க, எங்கே போயிட்டீங்க, ஏன் படம் நடிக்கல, இது போல் பல பேரும் எனக்கு கேள்விகள் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் இங்கே மட்டும்தான் படம் நடிக்காமல் இருந்தேன். கண்டினியூஸாக நான் நிறைய படங்கள் மற்ற பக்கம்லாம் நடிச்சுட்டே இருந்தேன். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பாங்க. ஸோ இவங்க நடிச்சிட்டு இருந்திருக்காங்க, ஆனால் அந்த படங்கள் ரிலீஸ் பண்ணல. அதுக்கான காரணங்கள் என்ன அண்ட் இவங்களை பற்றி 2 முறை நிறைய விஷயங்கள் ரொம்ப தவறாக பரவிட்டு இருந்தது. அதுக்கான பதிலடியும் இவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஸ்ரீதிவ்யா எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க? என்னதான் அவங்க தமிழ் நல்லா பேசினாலுமே அவங்களுடைய மதர் டங் தெலுங்குங்க. அந்த தெலுங்கா இருந்தாலும் இவங்க அவங்களுடைய நடிப்பு மூலமா அட நம்ம கிராமத்து பொண்ணு, அட நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு இப்படின்னு சொல்ற வகையில தான் அவங்களுடைய ஆக்டிங் இருக்கும். கணேஷ் பாபு அவர்களை நமக்கு தெரியும். அதாவது அவர் பேர் சொல்லத்தை விட திருப்பாச்சியில விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணவர்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு யமுனா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு ஹீரோயின்ஸ் தேடும் போது, அதுவும் ஆந்திரால தான் வேணும் தேடும் போது ஃபர்ஸ்ட் இவங்களோட சிஸ்டரான ஸ்ரீ ரம்யாவை கூப்பிட்டுருக்காங்க. ஸ்ரீ ரம்யா பார்த்தீங்கன்னா யமுனா கேரக்டர்ல நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சரி, ஓகே இவங்க நடிக்கட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் எல்லாருமே அவங்க கூட வந்து அவங்களுடைய சிஸ்டரை தான் நோட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு அழகா இருக்காளே, இந்த பொண்ணு இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம்ல அப்படின்ட்டு இந்த டைரக்டர் கிட்ட பத்திரிகை நண்பர்கள்லாம் கேட்கும் போது இல்லை இதெல்லாம் நடிக்க வைக்க முடியாது, ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஓகே பண்ணிட்டு ஸ்ரீ ரம்யா ரொம்பவே கோவப்பட்டு பேசினதாகவும், அப்போ அங்க இருந்த பத்திரிகை நண்பர்கள் கண்டிப்பா இவ சின்ன பொண்ணுன்றீங்க, ஃபியூச்சர்ல பாருங்க ஒரு நல்ல பெரிய ஆக்ட்ரஸா வர போறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டது. அவங்க சொன்ன வாக்கு இப்ப பழிச்சிடுச்சுனே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க. ஸோ இப்படிதான் அவங்க ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்சாங்க. இவங்களுக்கும் எஸ்கே இந்த பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ராசினே சொல்லலாம். இப்போ மெய்யழகன் படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்போ கூட வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்துல இருந்து ஊதா கலர் ரிப்பன் இந்த பாடலை பாடி அசைத்திருப்பாரு கார்த்தி. அப்ப எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான்ப்பா இப்பவும் இருக்காங்க, என்ன ஒரு அழகா இருக்காங்கன்ட்டு அவர் ரொம்பவே அவங்கள புகழ்ந்து தள்ளியிருப்பாரு. அந்த பாடல் வெற்றி அடைகிறதுக்கு முக்கிய காரணம் இவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷனும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கியூட்டான எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுனால தான் என்னவோ அப்ப இருந்த நிறைய டிராவல்ஸ்க்கு முன்னாடி பின்னாடிட்டு இவங்களுடைய போட்டோஸ்லாம் செமையாவே இருந்திருக்கும். ஸோ எஸ்கே கூட திரும்பவும் காக்கி சட்டை அப்படின்ற படம் பண்ணாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது. எஸ்கேக்கு ஒரு நல்ல படனே சொல்லலாம். நல்ல ஒரு ஆக்ஷன் மூவியாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜீவா அப்படின்ற படம் மூலமா விஷ்ணு விஷால் கூட ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் பொண்ணா நடிச்சு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளக்காரதுரை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதே விக்ரம் பிரபு அவர்கள் கூட சேர்ந்து பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ரைட் அப்படின்ற படத்துலையும் கமிட் ஆகி சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆக்டிங்கையும் தாண்டி ஏதோ ஒன்று இவங்க கிட்ட இருக்குப்பா, அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்துட்டு பொறாமையில பொங்கிட்டு இருந்த பல பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா
இவங்கள ஒரு சிக்கல்ல சிக்க வச்சுட்டாங்க. அதாவது இவங்க மேல ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்துல இருக்க, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சங்கம், இது எல்லார்கிட்டயும் புகார் கொடுத்து இவங்களை இதுக்கப்புறம் நடிக்க வைக்க கூடாது, எங்களுக்கு வந்து நஷ்டஈடுலாம் வழங்கணும், இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும் போது, காட்டுமல்லி அப்படின்ற படத்துல இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிட்டாங்களாம். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் எடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்ப இவங்க பீக்ல இருந்ததுனால ஆரம்ப காலகட்டத்துல 50,000 சம்பளத்துக்கு ஓகே ஆனாங்க. அதுக்கப்புறம் 5 லட்சமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 லட்சம் சம்பளம் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய ரேஞ்ச் வேற லெவல்ல ஆனதுனால இவங்க கமிட் ஆன காட்டுமல்லி இந்த படத்துல இவங்க நடிக்காம போனதுனால அந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா உண்மை என்னன்றது அவங்க என்ன சொன்னாங்களாம், ஐ டிட் நாட் சீட் எனிஒன், நான் யாரையுமே சீட் பண்ணல, நான் எதுக்காக சீட் பண்ணோம், நான் ஒத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிக்கிறேன்னு சொன்னேன், இப்போ நான் எந்த நிலைமையில இருக்குன்றது எனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அப்பவே 2-3 சீன்ஸ் எடுத்துட்டு அதை அப்படியே பாதிலே விட்டுட்டாங்க. அதனாலதான் நானும் அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். மற்றபடி நான் ஏன் வந்து அவங்களை ஏமாத்தணும், அவங்களை ஏமாத்தி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ட்டு அவங்களே ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இவங்க குடிச்சிட்டு ஒரு நடிகருடைய வீட்டுல குத்தாட்டம் போட்டாங்கன்ற ஒரு வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வைரல் ஆச்சு. அதை பார்த்துட்டு அது அவங்க தானா அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் ஷாக் ஆக யாரோ மூவ் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் சொல்ல, ஆனா ஒரு சில பத்திரிகை நண்பர்கள் அதை அலசி ஆராய்ச்சி பார்க்கும் போதுதான் அது உண்மைதான், அது ஸ்ரீதிவ்யா தான், கண்டிப்பா அது வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம அதே ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இமான் அண்ணாச்சி வீட்டோடைய கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது அங்க போனோமா வந்தோமா ஹோம்லேல கூட வந்தோமா இல்லாம குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அது அவங்களா குடிச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க பீக்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சதி வேலை நடந்திருக்கு. அந்த சதி வலைக்குள்ளதான் இவங்க சிக்கிட்டாங்க. மற்றபடி அது அவங்களுக்கே தெரிஞ்சு நடந்திருக்குமான்னு தெரியலன்ட்டு அந்த குறிப்பிட்ட பத்திரிகை நண்பர் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை பத்தி பல வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீதிவ்யாவே ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. என்ன மேடம் இத்தனை வருஷமா காணாம போயிட்டீங்கன்ட்டு ஒரு போட்டோ ஒன்று போட்டதுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு குடிபோதைலாம் தெளிஞ்சிருச்சா, திரும்பவும் குடிக்கிறீங்க, ஆல்கஹாலுக்கு எடுத்துக்காதீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்க, உங்க ரசிகர்கள் நாங்க இருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க ஸ்மைலி ஒன்று போட்டிருப்பாங்க சிரிச்ச மாதிரி. அதை பார்த்துட்டு அவங்க வந்து குடிபோதைக்கெல்லாம் அடிமை ஆகலைன்றது அவங்க உறுதி செஞ்சாங்கன்ட்டு அப்பவே கிளாரிஃபை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாள் என்ன பொந்துக்குள்ள இருந்தீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா சில காலம் அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதனாலனா இவங்க பட வாய்ப்பு கிடைக்கல, அதனாலதான் இவ்வளோ கீழ்த்தரமான விஷயங்கள் பண்ணாங்கன்ட்டு ஒரு சிலர் அப்போ இவங்களை பத்தி ரொம்பவே தப்பாலாம் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி சில தவறான விஷயங்களுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்க, சில தவறான பழக்கங்களும் இவங்களுக்கு இதையும் தாண்டி இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்துல நடிக்கும் போது இவங்களை தமிழ் சினிமாவுடைய சின்ன சாவித்திரி அப்படின்னு எழுதப்பட்ட அந்த பத்திரிகையிலேயே இவங்களை தரைக்குறைவா எழுதுனதை பார்த்து மன உளைச்சலுக்கும் ஆளாயிருக்காங்க. இவங்க ரொம்ப கேப்புக்கு அப்புறமா திரும்பவும் மலையாளத்துல ஜனகணமன, அதுக்கப்புறம் ரெய்ட், இப்போ மெய்யழகன், இது போல கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்கள நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டின் கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து இவங்க படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க, அதை பார்த்துட்டு இவங்க குட்டி அனுஷ்கா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.